வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம வெடிப்பே இல்லாத சாஃப்டான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. நல்லா அருமையான இந்த குலாப் ஜாமுன் ஸ்வீட் செய்யணும்னு தோணுச்சுன்னா இந்த போல் நம்ம செய்து கொடுக்கலாங்க. இந்த போல் குலாப் ஜாமுன் செய்து கொடுங்க. பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணேன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம கடையில் இருக்கிற ரெடிமேட் குலாப் ஜாமுன் மிக்ஸை எடுத்துகிட்டு அது ஒரு கப் அளவு எடுத்துகிட்டு அது ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக பிசைஞ்சிக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் ரொம்ப கொஞ்சமாகவே தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பிசைஞ்சிட்டு கடைசியாக நம்ம ஒரு ஸ்பூன் அளவு நெய் மேலே அப்படியே தடவிட்டு அதையும் ஒரு பிசைஞ்சிட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் தயார் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 1.25 கப் அளவு சுகர் வெள்ளை சர்க்கரை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது அப்படியே நல்லா கரையிட்டுங்க. நல்லா கொதித்து நல்லா பிசு பிசுப்பு பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பிசு பிசுப்பு பதமாக வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 4 ஏலக்காய் பொடி பண்ண ஏலக்காய் இதில் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த மாவு நல்லா 1/2 hour நல்லா ஊறிடுச்சுங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த குலாப் ஜாமுன் மிக்ஸை நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. எண்ணெய் கையில் தொட்டுட்டு இருந்த ஒரு சின்ன பால்ஸ் எடுத்துகிட்டு நம்ம நல்லா உள்ளங்கையில் நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கலாங்க. ஒரு 2-3 சுத்தால உள்ளங்கையில் அழுத்தி தேய்ச்சிட்டு அப்புறம் மெதுவாக நம்ம அப்படியே உருட்டிக்கலாம். இது போல் வெடிப்பே இல்லாமல் நல்லா சூப்பரான குலாப் ஜாமுன் கிடைக்குங்க. இது போல் மாவு எல்லா மாவையும் நம்ம உருட்டிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு 5-6 உருண்டைகள் எடுத்துகிட்டு நம்ம இதில் போட்டுடலாங்க. இப்போ இதை நம்ம கரண்டியில் கொஞ்சமாக அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கலாங்க. எல்லா பக்கமும் இந்த மாவு எல்லாம் நல்லா செவக்கிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. லைட் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இது போல் கரண்டிலேயே சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா உருட்டி இது போல் கிளறிட்டே இருக்கலாங்க. நான் ஃபுல்லுமே இது போல் லைட் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எண்ணெய் வடிய விட்டுட்டு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது போல் எல்லா உருண்டைகளையும் நம்ம ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. ஆனால் அது பொறுமையாக தான் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் உள்ள மாவாக இல்லாமல் நல்லா வேகும். இப்போ இந்த பாகை நம்ம இன்னொரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சிடலாங்க. பாகை லைட்டு சூடாக இருக்கணும். சூடாக இல்லைன்னா நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொரித்து வச்சுருந்த இந்த உருண்டைகளை இதில் போட்டுடலாங்க. சக்கரை பாகில் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு பார்க்கலாங்க. நல்லா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சுங்க. குறைஞ்சது ஒரு 1/2 hour ஆகுது. இது நல்லா ஊறணும். நான் 1 மணி நேரம் கழித்து தான் இதை எல்லாம் கொடுத்துங்க. நல்லா அருமையான இந்த குலாப் ஜாமுன் நீங்களும் இதை போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.